6000 பேர் பில்டிங் வயலேஷன் இருக்குது, நீ 242 பேருக்கு தான் வந்து டெமாலிஷன் நோட்டீஸ் ஆர் லாக் அண்ட் சீல் வச்சுருக்கீங்க. 6000 கட்டடத்தில் 242. ஏன் இந்த நம்பர் ஸ்மாலாக இருக்குன்னு கேட்குறானா, எவ்வளோ வெட்ட வெளிச்சமாக மாட்டிகிட்டு இருக்காங்க தெரியுதா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட்டு குமரகுருபரனே நேம்ட் ரெஸ்பாண்டன்ட். இப்போ இந்த பார்க்கிங் மேட்டர்லேயே மாட்டினாரா? தொடர்ந்து அடுத்து இது நடக்குதா? குறைந்தபட்ச நடவடிக்கை முதல்வர் எடுக்க வேணாமா? இது அவரது அரசின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டா இல்லையா? இப்போ இவங்க ஒண்ணுமே ஏன் சார் சொல்லாம இருக்கணும்? ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. இல்லைன்னா 50 லட்ச ரூபா மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் ரோகதியை வச்சு சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. உங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது அச்சம் இருந்தால் இதை செய்வார்களா? அப்போ நீங்கள் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எங்கெங்கெல்லாம் பில்டிங் வயலேஷன் ஆயிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை. ஏன்னா நோட்டீஸ் வாங்கின பிறகு எந்த கட்டிட உரிமையாளரும் பரவாயில்ல பண்ணி நோட்டீஸ் கொடுத்தா குத்துக்குமாரெலாம் இருக்க மாட்டாங்க. இருக்கவும் முடியாதது, சாத்தியமே இல்லை. கார்பரேஷனில் மட்டும் இந்த கடந்த ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ ஊழலை பேசிட்டோம் தெரியுதா? கக்கூசில் ஆரம்பிச்சு. ஆனால் எருமை மாட்டின் மீது மழை பெய்தார் போல் எது குறித்தாவது கவலைப்படுகிறார்களா? இந்த கார்பரேஷன் பார்க்கிங் என்பது வந்து அந்த ஏதோ ஒரு வேதாள கதை மாதிரி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றுடன் 4வது நாளாக அதை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதோட தொடர்ச்சி என்ன சார்? அப்டேட் என்ன சார்? 2 மாதமாக அந்த பார்க்கிங்கில் மாற்றி செய்தி வெளிவந்து கொண்டிருந்த விஷயத்தை நான் சொன்னேன். நாம் தான் வெளியிட்டோம் இல்லைங்களா? ஆமாம் சார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் அவர்கள் இந்த பார்க்கிங் இல்லை, என்னங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு வசூல் செய்து கொண்டு இருக்காங்கன்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இனிமேல் யாருக்கும் பார்க்கிங் கொடுக்காதீர்கள், கட்டணமே செலுத்தாதீர்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் ஒரு தலைப்பாக வைத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டிருந்தது அல்லவா? உடனே வந்து இவர் என்ன சொன்னார், நாங்கள் தான் வாய்மொழியாக டெக்ஸ்கோ வசூல் பண்ண சொல்லிட்டோம் என்று சொல்லியிருந்தார். இதில் என்னென்ன ஊழல் எல்லாம் நடந்திருக்கிறது என்று பாருங்கள். சென்னை மாநகராட்சியில் டெக்ஸ்கோ, அந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் நலவாரியம், இந்த பார்க்கிங் வேலையை கையில் எடுக்கும் வரை பொதுமக்களிடமிருந்து பார்க்கிங்க்கு கட்டணம் வாங்கக்கூடாது என்று மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் எண் 233 கீழ் 2024. இந்த தீர்மானம் தொடர்பாக அரசு மாநகராட்சி செய்திக்குறிப்பே வெளியிடப்பட்டுள்ளது. பெருநகர மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் டூர்க் மீடியா சர்வீஸ் லிமிடெட் மற்றும் எஸ்எஸ்டெக் என்ற நிறுவனத்திற்கு வாகன நிறுத்த கட்டண வசூல் பணிக்கான ஆணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. புதிய ஒப்பந்ததாரை நியமனம் செய்யும் வரை தற்காலிகமாக தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகம், அதுக்கு பேர் சரியான தமிழ் வார்த்தை டெக்ஸ்கோக்கு, முன்னாள் படைவீரர் கழகம் மூலம் வசூல் பணி மேற்கொள்ளலாம் என மாநகராட்சி ஆணையர் ஆணை வழங்கியுள்ளார். ஓகேவா? அவர் ஆர்டர் போட்டார். ஆணையர் அவர்களின் ஆணையை தொடர்ந்து நிர்வாக நலன் கருதி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மேலாண்மை நிறுவனரை நேரில் சந்தித்து இந்த வசூல் பணியை மேற்கொள்ள கடிதம் அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்ட தேதி 16/6/2024. பதிலுக்கு டெக்ஸ்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, வாகன நிறுத்த கட்டணம் வசூல் பணி மேற்கொள்ள போதிய பணியாளர் நியமிக்க கால அவகாசம் தேவை. மேலும் வருமானம் ஈட்டக்கூடிய சாத்தியமான இடங்களில் 10 இடங்களில் மட்டும் கட்டணம் வசூலிப்பதாகவும், பின்னர் படிப்படியாக பிற இடங்களில் வசூல் பணியை மேற்கொள்வதாகவும் மேலாண்மை இயக்குனர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்பட்டது. எனவே டெக்ஸ்கோ நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு வந்த 70:30 விகிதத்தின் அடிப்படையில் நிறுவனத்தின் செலவுகள் மற்றும் பணியாளர்களின் ஊதியம் போக 70% மாநகராட்சிக்கு 30% டெக்ஸ்கோ நிறுவனத்திற்கு வழங்கவும், டூர்க் மீடியா நிறுவனம் மேற்கொண்ட 47 இடங்களில் வாகன வசூல் செய்த இடங்களை 47 இடங்களில் வாகனம் வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். அதன்படி நீங்கள் இந்த அமௌண்ட்டில் நீங்கள் இந்த சார்ஜஸில் 2 வீலருக்கு இவ்வளோ, 4 வீலருக்கு இவ்வளோ என்று நீங்கள் வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு விட்டு, அந்த இதில் கடைசியாக 3வது இதில் என்ன இருக்குன்னா, டெக்ஸ்கோ நிறுவனம் வசூல் பணி தொடரும் வரை சென்னை பெருநகர மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வாகன நிறுத்தும் இடங்களிலும் பொதுமக்கள் கட்டணமின்றி இலவசமாக வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்கனவே ஆணை பெறப்பட்டதற்கு இம்மன்றத்தின் பின்னேற்பு அனுமதி வழங்கப்படுகிறது. இப்போ ஃப்ரீயாக நீங்கள் நிறுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை கார்ப்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணும். அவரோட ஆர்டர் படி தானே இது நடக்குது. ஓவரலாக நாங்கள் டெக்ஸ்கோ வசூல் பண்ண சொல்கிறோன்ட்டு எப்படி சொல்கிறாரு? இதில் என்ன இருக்குன்னா, டெக்ஸ்கோக்கு நாங்கள் கடிதம் கொடுத்தோம், அவர் அதுக்கு நியமிக்கிறதுக்கு பணியாளர்கள் இல்லை. அப்பவும் 10 இடத்துல மட்டும்தான் எங்களால் வசூலிக்க முடியும்.
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது முறையான ஒப்பந்தம் டெக்ஸ்கோவோடு நடக்கும் வரை இலவசமாக நிறுத்திக்கிங்கன்ட்டு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கீங்க. அப்போ இப்போ வசூல் பண்ணது யார்? இது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குமரகுருபரன் ஐஏஎஸ்க்கு எதிராக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வழக்கறிஞர், நான் இந்த வழக்கு எண்ணில் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த பொதுநல வழக்கில் ஜோன் 5 சென்னை மாநகராட்சி ஜோன் 5இல் அனுமதி இல்லாமல் ஏராளமான கட்டிடங்கள், இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னா வீடு கட்டுறதுக்கு ப்ராப்பர் பிளானிங் பர்மிஷன் வாங்கணும். அது மாதிரி பிளானிங் பர்மிஷன் வாங்கணும். பிளானிங் பர்மிஷன் வாங்காமல் கட்டிய கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த பொதுநல வழக்கில் பதில் சொன்ன சென்னை மாநகராட்சி இவர் திரு குமரகுருபரன் தான் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணுறார். சென்னை மாநகராட்சி எல்லையில் ஜோன் 5இல் மொத்தம் 7061 7061 கட்டிடங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஆய்வு செய்ததில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களாக கண்டறியப்பட்டு நோட்டீஸ், வேலைகளை நிறுத்துங்கள் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்ட கட்டிடங்களின் எண்ணிக்கை 6112. அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு அந்த 7061இல் வேலைகளை நிறுத்துவதோடு அல்லாமல் இதற்கு மேல் நீங்கள் வேலை செய்யக்கூடாது லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண கட்டிடங்களின் எண்ணிக்கை 1536. நீங்கள் உடனடியாக இந்த வீட்டை காலி செய்யுங்கள் என்று அறிக்கை நோட்டீஸ் அளித்த கட்டிடங்கள் எண்ணிக்கை 605. பூட்டி சீல் வைக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 169. இதற்கு எதிராக எங்களுக்கு வந்துள்ள மேல்முறையீடுகளின் எண்ணிக்கை 234 அப்படின்னு ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறார். அறிக்கை சப்மிட் பண்ண உடனே கோர்ட்டு 17/12/2021 அன்னைக்கு ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் போடுறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பில்டிங்ஸ் வயலேஷன் பண்ணி கட்டியிருக்காங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 31 மார்ச் 2022க்குள்ளே நாங்கள் இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தோம் என்பதை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. இதனால் ஏப்ரல் 2022க்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. தள்ளி வச்ச உடனே அந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. சரிங்களா? தள்ளி வச்சபடி இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமல்லவா? தள்ளி வைத்தபடி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமல்லவா? ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 22/4/2025 அன்று அதில் அந்த கேஸில் ரெஸ்பாண்டன்ட் குமரகுருபரன் ஐஏஎஸ் மீது கண்டெம்ட், நீதிமன்ற அவமதிப்பு தொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை அமர்வு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்று போடுறேன். அந்த வழக்கு என்னன்றதை நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய அனுமதி இல்லாமல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டடங்களை எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தப்பாக கட்டியிருந்தாங்கன்னா இடிக்கணும், அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். நீங்களும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணுங்கன்ட்டு உத்தரவு போட்டிருந்தீங்க. பாருங்கள், எந்த உத்தரவையும் இவங்க இதுவரைக்கும் அந்த அறிக்கையெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கல. நீதிமன்றத்தின் உத்தரவை இவர்கள் மதிக்கவில்லை என்று அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அப்போது அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வரும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநகராட்சி தாக்கல் செய்த மனுவின் மீது திருப்தி அடையாத சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டிருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் இந்த டேட்டில் subsequent thereto, one Kumaragurubaran IAS, Commissioner of Corporation of Chennai, filed an affidavit dated 22/2/2025 in which he has averred in paragraph 13 as under 1/1/2022 முதல் 10/2/2025 வரை 4115 ஸ்டாப் ஒர்க் நோட்டீசஸ் மற்றும் 1966 லாக் அண்ட் சீல் நோட்டீசஸ் வேர் இஷ்யூட் in all zones 1 to 15 in view of the aforesaid affirmance the grievances of the petition. அதாவது அவர் சொன்னபடி நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம், இவர் இதுமாரி இதில் பேசுறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஃபஸ்ட்டு பெஞ்சு அந்த ஆர்டரில் என்ன போடுறாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச்லி அண்ட் வி வுட் சே இன்டென்ஷனலி. புரியுதா என்னென்ன? சொல்லுங்கள் இன்டென்ஷனல் என்னென்னு, அப்போ தான் தூக்கம் கலையும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு உட்காந்திங்கன்னா இரியா உனக்கு தானே தூக்கம் வருது. நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகே. ஸ்ட்ரேஞ்ச்லி இவங்க ஒரு வாரத்தை கூட பேசல, இன்டர்வியூ ஆரம்பிச்சது. அது கரெக்டு தான். முக்கா தூக்கம் இல்லை, மக்களோட கோரிக்கையை ஏற்ற குறுக்களை பேசாமல் இருக்கேன். சிஜி ஆர்டர் படிக்கிறேன். இது ரொம்ப சீரியஸான வேர்ட்ஸு. இதில் ரெஸ்பாண்டன்ட் யார்? குமரகுருபரன். ஸ்ட்ரேஞ்ச்லி அண்ட் வி வுட் சே இன்டென்ஷனலி. சரியான தமிழ் அர்த்தம் சொல்லுங்க. வேண்டுமென்றே. இதெல்லாம் வேண்டுமென்றே, உள்நோக்கத்தோடு. உள்நோக்கத்தோடு. The commissioner has chosen not to
give details of the notices or file a typed set of the notices. நான் இவ்வளோ நோட்டீஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாருல்ல, அந்த யார் யாருக்கு நோட்டீஸ் கொடுத்தேன் டீட்டெயில் ஏன் கொடுக்கல? ஒன்று. And the commission has chosen not to state whether those notices have been responded to. நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க, அந்த நோட்டீஸுக்கு பதில் வந்திருக்கா? 2. 3. பதில் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நீங்கள் அனுப்பிய நோட்டீஸுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று 3. 4. சரி, அப்படி விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடத்தை இடித்திருக்கிறீர்களா? இந்த விஷயத்தை எல்லாம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு குமரகுருபரன் சொல்லவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஆர்டராக போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லலாம். சொல்லுங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட 6000 வீட்டுக்கு மேலே வந்து என்கொயரி பண்ணியிருக்கோம், சீல் வச்சுருக்கோம், 600க்கு மேற்பட்ட இடங்களை சீல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. அவர் அப்படி பண்ணியிருந்தால் வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கும், பேசு பொருளாக இருக்கும். அங்கே வந்து நியூஸ் சேனல் போயிருக்கும். லைக் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது பூகமாக வச்சுருக்கும் சார். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சென்னையில் நடக்கவே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் படித்த செய்திகளில் அப்படி ஒரு விஷயம் இல்லை, நடக்கலை, நடந்தால் தானே. அடுத்ததாக ஜட்ஜு சொல்கிறாரு, இன் paragraph 14 it is only stated that corporation has also taken further action and locked and sealed unauthorized deviated buildings around 242 where locked and notice sealed issued from so and so date within the limits of corporation. 4115 ஸ்டாப் ஒர்க் நோட்டீசஸ் கொடுத்துருக்கு, 1166 லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது மொத்தம் இது ரெண்டையும் சேர்த்தாலே 6000 வருது. என்ன? ஆனால் 242 கட்டிடங்கள் மட்டும்தான் சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று கமிஷனர் சொல்கிறார். 6000 பில்டிங் வயலேஷனாக இருக்குது, ஆனால் 242 நம்பர் மட்டும்தான் சீல் ஆகிருக்கு. He has not explained why only a small number of buildings have been locked and sealed. அது போட்டுட்டு, the fact that they are going slow gives an impression that Greater Chennai Corporation does not want to take action against the violators. விதிகளை மீறி கட்டிடம் கட்டுபவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க சென்னை மாநகராட்சி தயாராக இல்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. இந்த அளவுக்கு ஓப்பனாக ஒரு சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மீது ஒரு தலைமை நீதிபதி இப்படி குற்றம் சாட்டி இந்த செய்தி ஊடகங்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் கவர் பண்ணியிருந்தாங்க. இதை ஊடகங்களில் வந்திருக்கிறது. குறைந்தபட்ச நடவடிக்கை முதல்வர் எடுக்க வேணாமா? இது அவரது அரசின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டா இல்லையா? 6000 பில்டிங்கை வயலேட் பண்ணியிருக்காங்க, நீ 242 பில்டிங்க்கு மட்டும் என் சீல் வச்சுருக்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்று புரிந்து கொள்ள முடிகிறதா? இல்லை, ஆதாயம் அடைந்தார்களா? வேற என்னப்பா இருக்க முடியும்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு லியோ. வீடு கட்டிகிட்டு இருக்கிற, திடீர்னு வந்து லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் பரவாயில்ல நீ லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் வச்சுக்க, நான் பாட்டு கட்டிட்டு நீ கட்டுவீங்க? யாராலையாவது முடியுமா அது? அப்போ அத்தனை பேரும் போயிருப்பானா? ஒன்று வயலேஷனை நிறுத்தியிருக்கணும், வயலேஷன் நிறுத்தலைன்னா இடிச்சிருக்கணும் அந்த கட்டிடத்தை. அதுதான் கேட்குறாரு. 6000 பேர் பில்டிங் வயலேஷன் இருக்குது, நீ 242 பேருக்கு தான் வந்து டெமாலிஷன் நோட்டீஸ் ஆர் லாக் அண்ட் சீல் வச்சுருக்கீங்க. 6000 கட்டடத்தில் 242. ஏன் இந்த நம்பர் ஸ்மாலாக இருக்குன்னு கேட்குறாங்கன்னா எவ்வளோ வெட்ட வெளிச்சமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட்டு குமரகுருபரனே நேம்ட் ரெஸ்பாண்டன்ட். கார்பரேஷன் கமிஷனர் சென்னை இல்லை, குமரகுருபரன், குமரகுருபரன் ஐஏஎஸ் நேம்ட் ரெஸ்பாண்டன்ட்டு. இப்போ இந்த பார்க்கிங் மேட்டர்லேயே மாட்டினாரா? தொடர்ந்து அடுத்து இது நடக்குதா? என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார் குமரகுருபரன்? எதுக்கு? இதுக்கு இதுவா? இந்த வழக்கு வந்து மீண்டும் இவர் அரசு வழக்கறிஞர் இன்னும் ஒரு வாரத்தில் மனுதாரர் கேட்ட விவரங்களை நாங்கள் அவருக்கு கொடுத்து விடுகிறோம். அண்ட் 30/4/2025 நாங்கள் மனுதாரர் கேட்ட விவரங்களை கொடுத்து விடுகிறோம்னு சொல்லின உடனே 3/6/2025 இந்த வழக்கை, கோடை விடுமுறை அல்லவா, அதனால் வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். நான் மனுதாரரை கேட்டேன், சார் 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயிலாம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்களே, கொடுத்துட்டாங்களான்னு கேட்டேன். எதுவுமே கொடுக்கலன்றார். என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு எதுவுமே கொடுக்கலன்றதை 3/6 அன்னைக்கு சொல்லி குமரகுருபரனுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு தண்டனை தாருங்கள் என்று நீதிமன்றத்திடம் நான் கேட்க போகிறேன், சீனியர் அட்வொகேட் என்கேஜ் பண்ண போகிறேன் சார்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியாப்பா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி தப்பும் தவறுமா டீட்டெயில்ஸ் கொடுத்து? இப்போ தானே போட்டாங்க காலேஜ் எஜுகேஷன் டைரக்டருக்கு 50 லட்ச ரூபா. இப்போ இவங்க ஒண்ணுமே ஏன் சார் சொல்லாம இருக்கணும்? ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. இல்லைன்னா 50 லட்ச ரூபா மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் ரோகத்துக்கு வச்சு சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. உங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது அச்சம் இருந்தால் இதை செய்வார்களா? அப்போ நீங்கள் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எங்கெங்கெல்லாம் பில்டிங் வயலேஷன் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா?
நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை. ஏன்னா நோட்டீஸ் வாங்கின பிறகு எந்த கட்டிட உரிமையாளரும் பரவாயில்ல பண்ணி நோட்டீஸ் கொடுத்தா குத்துக்குமானலாம் இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது, அது சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேர் நோட்டீஸை வாங்கிட்டு நீங்கள் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்? கார்ப்பரேஷனில் மட்டும் இந்த கடந்த ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ ஊழலை பேசிட்டோம் தெரியுதா, கக்கூசில் ஆரம்பிச்சு. ஆனால் எருமை மாட்டின் மீது மழை பெய்தார் போல் எது குறித்தாவது கவலைப்படுகிறார்களா? இன்னொன்று, செய்தித்தாள் நிருபர்கள் வந்து என்னாச்சு சார்னு கேட்டால் இஷ்டத்துக்கு பொய்யா புழுகுறாங்க. கவனிச்சிங்களா நீங்கள்? வாய்க்கு வந்த தகவலை சொல்கிறது. குமரகுருபரே முதல் நாள் ஒரு இது சொன்னார், மறுநாள் வாய்மொழியாக நாங்கள் வசூல் செஞ்சு கொள்ள சொன்னோம், ஆனால் கேஷாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோன்னாரு. அதுக்கப்புறம் கேஷாக வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பால்கோளில் நடக்குது தெரியுதா? ஆட்சி கட்டுப்பாடின்றி சென்று கொண்டு இருக்கிறது என்பது புரிகிறதா உங்களுக்கு?